ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு இப்போ 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பயிற்சியோட பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ மகர ராசிக்கு இதுவரையும் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தார். இப்போ மே 14ஆம் தேதி 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடம், அது அங்கே இருந்து அவருடைய பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லி அதற்கான பலன்களையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இதுக்கு அடுத்து குரு பகவானோட 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்குறாரு. இதுக்கு அடுத்து குரு பகவானோட 9ஆம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்படி இருக்க குரு பகவானோட பார்வை, அதே போல் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், இந்த 3க்கும் பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக நான் இந்த பதிவில் சொல்கிறேன். இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னா, பொதுவாக 6ஆம் இடத்துல குரு பகவான் அப்படின்னா குரு பகவான் தனக்காரகர். அப்போ பண விஷயங்களில் கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஒரு சுமூகமான நிலையை கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை இப்போ கொஞ்சம் சுமூகமாக முடியும். அதே போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இப்போ ஒரு சுமூகத்தன்மை இருக்கும். அதே போல் நோய் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுலாம் ஆகிட்டு இருந்தால் அந்த நோய் சரியாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். குரு பகவான் இருக்கிற இடம் ஒரு நல்ல சுபத்தன்மையாக தான் இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவார். அதே போல் குரு பகவான் தான் பார்க்கும் இடங்களையெல்லாம் சுபத்தன்மையை உண்டாக்குவார். அதே போல் அங்கே நல்ல பலன்களையும் உண்டாக்குவார். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குரு பகவான் தனது 5ஆவது பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வேலையிலேயும் நல்ல ஒரு உயர்வு இருக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உண்டாக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்து சிக்கல்கள் போகும், சரியாகும். அது தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல், அதே போல் கடன் பிரச்சனை, அதே மாதிரி வாடிக்கையாளர் குறைவு, இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள்லாம் சரியாகும். அதே சமயத்தில் சில பேருக்கு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க முடியாமல் தடையாக இருந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடச்சி, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சி தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு, வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உண்டாக்கும். அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இருந்த பிரச்சனைகள், வம்பு, அதே போல் இடைஞ்சல்கள் இதெல்லாம் சரியாகும், ஒரு மன நிம்மதி உண்டாக்கும். சிலருக்கு இடமாற்றம், வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும். சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபரு தேவையான இடத்துக்கு கிடைக்கும். இதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டாக்கும். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு செய்கிற தொழிலில் ஒரு வருமானம் அதிகரிக்கிறது, அதே போல் வியாபாரம் அதிகரிக்கிறது, அதே போல் நல்ல வாடிக்கையாளர் கிடைக்கிறது,
தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான சாதகமான நிலை உருவாகும். ஏன்னா குரு பகவானோட பார்வை பலம் உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தொழில் விஷயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் குரு பகவானோட பார்வை, அவருடைய 7ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அயனம்னா பயணம். இப்படி 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளி மாநிலத்துக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும். தொழில் ஸ்தானத்துக்கும் பார்வை இருக்கிறதுனால தொழில் விஷயமாக, வியாபாரம் விஷயமாக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வேலையில் கூட ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி, சில பேர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் இப்போ வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல பலன் உண்டாகும். அதே போல் இந்த 12ஆம் இடத்த குரு பகவானுடைய பார்வையை செய்கிறதுனால புதிய தொழில் தொடங்குறதுக்கு, வியாபாரம் தொடங்குறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, குறிப்பாக கடன், இதே போல் உதவிகள் இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது புதிய தொழில் முதலீட்டாக சொல்லக்கூடிய இடம். அதனால் உங்களுக்கு அந்த தொழில் தொடங்கிறதுக்கோ வியாபாரம் தொடங்கிறதுக்கோ உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு கிடைக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு போகிறதுக்கான பண உதவிகளும் சில பேருக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 12ஆம் இடங்களில் ஒரு நல்ல உடல்நிலையும் நல்ல தூக்கத்தையும் சொல்லக்கூடியது. மன நிம்மதி உண்டானாதான் தூக்கம் நல்லா வரும். அதே சமயத்தில் சுகமாகவும் இருக்கும். அது மாதிரி 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் ஒரு தெளிவு இருக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மன இதில் மனக்குழப்பம், உடலில் வந்து சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கி நல்ல உடல்நிலையும் அதே சமயத்தில் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நிலை வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கும்போது கிடைக்கும். அதே போல் இந்த 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். இதுக்கடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வருது. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சுபத்தன்மை உள்ள இடம். தன, வாக்கு, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுபத்தன்மையை உண்டாக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பண பிரச்சனை, பண சிக்கல்கள், கடன் பிரச்சனை அப்படிங்கிற கஷ்டம் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது 10ஆம் இடம் கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி குரு பகவானோட பார்வை வந்து தனஸ்தானத்துக்கு இருக்கும்போது பண விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். தன வரவுகள் வந்து அதிகரிக்கும். பல விஷயங்கள்லேருந்து பணம் கிடைக்கும். வர வேண்டிய பணம் வரும், தடைப்பட்ட பணம் வரும். அதே போல் எதிர்பார்க்குற பணமும் கிடைச்சிரும். தொழில் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடச்சிட்ருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்து, தடைகள் இருந்து, அதுலேருந்து வருமானம் வர்றதுக்கு தடையாக இருந்திருக்கும். இப்போ தொழில் வியாபாரம் நல்லா நடந்து தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் வரும். அதே போல் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு சம்பளத்தில் வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம். சம்பளம் கிடைக்காத அளவுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் நிவர்த்தியாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள பணம் கிடைக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் உருவாகும். சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு வேலை தேவை, அது அவங்க எதிர்பார்த்த வேலை கிடச்சி, அதே போல் எதிர்பார்க்குற சம்பளமும் கிடச்சி நல்ல வேலை அமைஞ்சு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் இது குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால திருமண முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு திருமண முயற்சி வெற்றி அடைஞ்சு திருமணம் நடக்கும். குடும்பம் அமையும். குடும்பத்தில் புது வரவுன்னு சொல்லக்கூடிய, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே சமயத்தில் இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்ப உறவுகளிலே நல்ல ஒரு ஒற்றுமை,
அதே போல் உதவிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக நடந்துக்கிறது. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பொருளாதார உயர்வு இருக்கிறது. இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நடக்கும். இதே போல் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதை வாக்குஸ்தானம்னு சொல்கிறான். அதனால் பேசுகிற பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாகவும் இருக்கும், சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும். அதே போல் நல்ல மனிதர்களோட பழக முடியும். ஏன்னா நல்ல மனிதர்களோட பழகும்போது நல்ல வார்த்தைகள் வரும், அதே சமயத்தில் தெய்வீக வார்த்தைகள்லாம் வரும். ஒருத்தருக்கு நல்ல பேச்சு வந்துட்டாலே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நல்ல பலனே உண்டாக ஆரம்பிக்கும். அதுபோல் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கும்போது அவருடைய பேச்சினாலே அவருக்கு உயர்வு உண்டாகும். பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை இருக்கும்போது மார்க்கெட்டிங் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், அதே போல் ஆசிரியர் தொழில், இந்த மாதிரி வாக்குனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஜோதிட தொழில், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு பலிதம் உண்டாகும். வாக்குனால் வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வாக்குனால் வருமானம் அதிகரிக்கும். அதே போல் சில பேருக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, பெரிய அதிகாரிகள்கிட்ட இவங்க சொல்கிற ஐடியா, அதாவது வேலை பார்க்குறவங்க, இந்த மகர ராசிக்காரங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் இவங்க சொல்கிற ஐடியா அங்கே சக்ஸஸ் ஆகி இதனால் அவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். அதே போல் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்பட்டு கம்பெனியோட வளர்ச்சிக்கு உதவுறது, தனக்கும் புகழ், தன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் எல்லாம் நன்மையாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகுது. அதே போல் 2ஆம் இடங்கிறது ஒரு சுபஸ்தானமாக இருக்குது. 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். ஏன்னா வருமானம் தான் எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கும். எது செஞ்சாலும் வருமானம் தான் நல்லா இருக்கணும். அதனால் வருமானத்தை இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்க ஒரு நல்ல பலனாக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் நல்ல வருமானம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பையும் கொடுக்கும். அதே போல் இந்த மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து தனது பார்வை பலத்தால், ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவாங்க, தனது குரு பார்க்கக்கூடிய இந்த பார்வை பலத்தால் இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தருங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.